Hi friends, welcome to Wings of Men. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் வரவிருக்குது. நாள் நேரம் எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் நம்ம கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, வெளியே போகலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறையா உங்களுக்கு இருக்குது. எல்லா டவுட்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுற விதத்தில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 6:11 மணிக்கு தொடங்கி 10:17க்கு முடிவடையுது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு நீடிச்சிட்ருக்கும். நிமிடங்கள் சொல்லணும் அப்படின்னா 246 நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்குது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை அந்த பீக் ஸ்டேஜில் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:14 மணிக்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. தாராளமாக நீங்கள் தூங்கலாம். தூங்குறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. தூங்கும் போது கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஓடிடும் இல்லையா? அதனால் கிரகணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் பயத்தில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக தூங்கிக்கலாம். தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5 மணி நேரத்துக்கு நம்மளால் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியாது. அதே போல் நமக்கு நிறையா மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வேலைக்கு நீங்கள் சாப்பிடணும். அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற பொருள் குடிக்கிற தண்ணீரெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் சாப்பிட்லாம், அதே போல் தண்ணீரும் குடிக்கலாம். கிரகணத்தப்போ வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே போகக்கூடாது. தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க போகணும் அல்லது நமக்கு அன்றைக்கி டெலிவரி டேட் இருக்குது, அவசியமாக டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. உங்களை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸ்கூட்டிலேயோ பைக்கில் போகாமல் ஆட்டோவில் போகிறது பெஸ்ட்டு. இன்னும் சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம்லாம் வெளியில் கட்டி வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வெளியில் தானே சிஸ்டர் அங்கே போகணும், அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. அந்த 4.5 மணி நேரத்துக்கு நீங்கள் யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கிறது ரொம்பவே தப்பு. ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி யூரின் எல்லாம் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அது குழந்தைக்கு பாதிக்கும். ஸோ நீங்கள் அந்த 4.5 மணி நேரத்துக்கு யூரின் மோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் உங்களை கவர் பண்ணிவிட்டு வெளியே இருந்தாலும் ஓகே தான், வெளியே போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். கிரகணம் முடிந்ததும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் அப்படின்னலாம் இல்லை. உங்களுடைய மனசுக்கு இப்போ நான் குளிச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். குளிக்கும் போது அந்த தண்ணியில் சில துளசி இலைகள் அது வேப்பங்குழுந்து இருக்கு இல்லையா, அந்த இலைகளை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். கட்டாயமாக நீங்கள் குளிச்சே தான் ஆகணும் அப்படின்னுலாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. சிலர் முன்னாடியே குளிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இன்னொரு முறை நம்ம திருப்பியும் குளிக்க சொல்ல முடியாது இல்லையா? அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் அடிக்கடி தலை குளிக்க முடியாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் இருந்தது, நான் குளிச்சா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கிறது, உட்காந்துட்ருக்குது அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் தாராளமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தாராளமாக தூங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம். அதே போல் உங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காகவும் பயம் பதட்டம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். மற்றபடி நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவி யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் போல் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கைகள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நார்மல் டேஸ்லேயும் கைகள் ஈரத்தோடு நீங்கள் சுவிட்செல்லாம் தொடக்கூடாது. மொபைல் ஃபோன் அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணாதீங்க. லேப்டாப் மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப்லேருந்து அவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகும். நம்ம நார்மல் டேஸ்லேயே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அது. ப்ரெக்னென்சியில் நீங்கள் அந்த பெல்லியோடு நீங்கள் அந்த லேப்டாப் மடியில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பேபி அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கூர்மையான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கத்தி, கத்திரிக்கோள், நகவெட்டி இதெல்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது அந்த கிரகணம் முடிகிற நேரம் வரைக்கும் நீங்கள் அருளால் மன அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த பொருட்களை கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணும்போது கை தவறுதெல்லாம் நீங்கள் கையில் கட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை கிரகண நேரத்தில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் தாராளமாக தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம், படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிடலாம், மொபைலும் கூட யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போர்டு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.